ஓகே. அ ஸ்க்ரீன் பேசுறதுக்கு ஸ்டக் ஆகுது. அ க இந்த கனெக்ஷன் கொஞ்சம் அ இஷ்யூவா இருக்கு போல. ஸ்க்ரீன் தெரியுது. அப்ப நான் பேசுறது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆவி வருதுன்னு சொல்றீங்களா? ஓகேண்ணா. எனக்கு டேபிள் அல்ல கனெக்ஷன் கொஞ்சம் ஒரு டைம் தாங்க. அப்படி தெரியலன்னா கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஓகே. நாங்க இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஷபா சாரி. கொஞ்சம் ஏதோ லிங்க்ல பிரச்சனை ஆகிட்டு. கேக்குதா பேசுறது? ஓ! ஓகே. இந்த லிங்க கொஞ்சம் நீங்க குரூப்ல ஷேர் பண்ணி விடுறீங்களா? இப்ப கரண்ட் லிங்க.
ஓ ஓ நீங்க ஜாயின் ஆன லிங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்களேன். நான் காப்பி பண்ணிட்டு ஷேர் பண்ண பார்க்குறேன். ஷேர் பண்ண கொஞ்சம் சொல்லுங்க. ஓம் சிஸ்டர், நான் ஷேர் பண்ணிட்டேன். ஆ தேங்க்ஸ்மா. ஓகே. இப்ப பேசுறதுல எதுவும் நெட்வொர்க் இஷ்யூ மாதிரி தெரியுதா? இல்லை, இப்போ கிளியர் ஆகி இடையில தான் கடும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்போ ஓகே. அது வந்து ஆ, நீங்க வந்து வைஃபை யூஸ் பண்றீங்களா என்ன மாதிரி? ஓ, வைஃபை தான். ஆ, நானும் வைஃபை தான் யூஸ் பண்றேன். பட் இங்க ஏதோ கனெக்ஷன் ப்ராப்ளம் போல. ஓகே, இந்த ஆ, ஜாயின் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே. ஓகே, இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணுவோமேனா? அப்ப வரட்டும் மத்தவங்க. ஓ, நாம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. ம், திருப்பி ஸ்கெட்யூல் பண்ணிருக்கிறாங்க போல மீட்டிங். கொஞ்சம் இருங்க, பார்த்து சொல்லிட்டு வரேன். ஸ்கிரீன் தெரியுதா? ஓ, ஓகே. ஸோ இன்னைக்கு நாங்க பார்க்க போறது, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்க இந்த மொடியூல் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இந்த பிரைஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சொல்லி. ஸோ இதுக்கு முன்னுக்க ஏதாவது இப்படி வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்டா என்ன? ஓர் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் அந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாருக்குமே தெரியும். நாங்க யூஸ் பண்ற ஸோ என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? தெரிஞ்சா மைக் ஆன் பண்ணி நீங்க சொல்லலாம். ஸோ எனக்கு அப்பதான் தெரியும் யாருக்கு இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் அப்படின்றது தெரியும் அப்படின்னு சொல்லி. கேக்குது தானே பேசுறது? ஹலோ? ஓகே. ஸோ எதுவும் இஷ்யூண்டா சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணி என்ன எனக்கு தெரியாது. லாஸ்டா செஞ்சதுமே சொன்னாங்க எக்கோ வந்துச்சு, கனெக்ஷன் வந்து சரியில்லை அந்த மாதிரிண்டு. நெட்வொர்க் ப்ராப்ளம் தான் இது வந்து. வைஃபை யூஸ் பண்ணாலுமே எங்களோட ஏரியாவில் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஸோ நாங்கள் பாடத்துக்குள்ள போகலாம். ஸோ இது வந்து
நீங்க இப்போ இந்த பேங்கிங் ஆப் அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த பேங்கிங் ஆப்ஸ் அடுத்தது வந்து நாங்க யூஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் த ஆப் வந்து என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ல வந்து இப்போ நாங்க டிரான்சாக்ஷன் செய்வோம். ஸோ மணி டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி பிஸ்னஸ் மாடியூல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. பொதுவா கவர்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் மாடியூல்ஸ்ல வந்து இந்த இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம் கூடியதா இருக்கு. ஓகேயா? ஸோ இதுல வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லாவே பாடத்துக்குள்ள போகாம மேலோட்டமா நாங்க வந்து என்ன மாதிரி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் அப்படின்னா வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான். பல ஆர்கனைசேஷனால யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் சொல்றது. இப்போ இதன் மூலம் வந்து மெனி யூசர்ஸ் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது இல்லாம இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ல வந்து லார்ஜ் டேட்டாஸ் வந்து ஹேண்டில்ஸ் பண்ணப்படுது. உதாரணமா நீங்க வந்து ஸ்ரீலங்கன் கம்பெனிஸ் ஐடி கம்பெனிஸ் எடுத்தீங்கன்னா இந்த ஐஎஃப்எஸ் வர்ச்சுசா அடுத்தது வந்து டபிள்யூஎஸ்ஓ2 இப்படியான கம்பெனிஸ் வந்து இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுது. அதுவும் இல்லாம இப்ப நீங்க கீல்ஸ் போவீங்க. இப்ப கீல்ஸ் போனா அங்க வந்து உங்களோட பில்லிங் மெஷின்ஸ் இருக்கு. நீங்க எடுக்கிற ஐட்டம்ஸுக்கு பில் போடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இன்வென்டரி பிஓஎஸ் போன்ற பில்லிங் ஐட்டம்ஸுக்கெல்லாம் வந்து பர்ச்சேஸோட அந்த மாதிரியான சாமானுக்கெல்லாம் வந்து இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸை வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேயா? இப்போ இன்னும் உதாரணம் சொல்லணும்னா இப்போ நாங்க கமர்ஷியல் ஹெச்என்பி அடுத்தது வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற பேங்க்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா வந்து இந்த பேங்க் ஆப்ஸுக்கு அடுத்தது வந்து ஏடிஎம் மெஷின்ஸுக்கெல்லாம் வந்து இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுது. ஸோ அதுதான் ஒன்று வந்து எங்கேனா நாங்கள் வந்து இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸை பார்க்கலன்னு சொல்லி பேங்க்ஸ், யூனிவர்சிட்டிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ். இப்போ ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறது என்னன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் புக்கிங் அப்பாயின்மெண்ட் நாங்கள் வந்து ஒரு டாக்டரை வந்து புக் பண்ணுறதுக்கு உரிய அப்பாயின்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆப்ஸ் பார்த்துருப்போம் தானே. ஸோ நான் நினைக்கிறேன் கொழும்பு சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ட்ல இன்னும் அதை கொண்டு வரல. இப்பதான் அப்ளை பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா சில கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்லாட்டி கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இந்த மாதிரி என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நான் சொன்ன மாதிரி இந்த லார்ஜ் கம்பெனிஸ் ஐடி கம்பெனிஸ் வர்ச்சுசாவா இருக்கட்டும் அடுத்தது வந்து இந்த ஐஎஃப்எஸ்ஸா இருக்கட்டும் ஐஎஃப்எஸ்லயே வந்து 2-3 அவங்களோட பிரான்ச் கம்பெனிஸ் வந்து முழுக்க முழுக்க என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்றாங்க. அதுவும் இல்லாம இப்ப ஏஐ வந்ததுக்கு பிறகு இன்னமே நிறைய இந்த இஆர்பி சொல்றது அதாவது என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அந்த மாதிரி சொல்றது அந்த மாதிரி மொடியூல்ஸ் வந்து இப்ப இப்ப கரண்டா வந்து ட்ரெண்ட் ஆகுது. அதுதான் இப்ப அதுக்கு வந்து எந்த மாதிரி நாங்க கம்பெனிஸ் வந்து இப்ப உதாரணமா இப்ப ஐஎஃப்எஸ் எடுத்துக்கொண்டா ஐஎஃப்எஸ்ல கைஷன் குரூப்ஸ் ஒரு கம்பெனி அவங்களோட பிரான்ச் கம்பெனி வந்து அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ல என்ன செய்வாங்கன்னா வேற வேற பிஸ்னஸ் இருக்கிறது ஒரு உதாரணமா இந்த ரீட்டைல் அடுத்தது இந்த கீல்ஸ் அடுத்தது வந்து இப்ப நாங்க பாக்குற சின்ன சின்ன பிஸ்னஸ் இருக்குமே அந்த மாதிரி பிஸ்னஸ் யூசர்ஸை எடுத்து அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு கனெக்ஷனா இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸை செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலமா அவங்க வந்து அவங்களோட அவங்களோட இப்ப அவங்களோட பொருட்களை வந்து விற்பனை செய்யணும். அதே மாதிரி மக்களுக்கு வந்து ஈஸி யூஸ் பண்ணுது ஒரு ஆப் மூலமா எந்த மாதிரி நாங்க வந்து
எங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த திங்ஸ் வந்து எங்களால வாங்கி கொள்ளணும் அந்த மாதிரி. அடுத்தது வந்து நீங்க யுனிவர்சிட்டீஸ்ல பார்த்தீங்கன்னா, சில யுனிவர்சிட்டீஸ்ல பொதுவா இப்ப யுனிவர்சிட்டீஸ்ல எல்லாத்துலயுமே போர்ட்டல் குடுப்பாங்க. ஸ்டூடண்ட் போர்ட்டல். ஸோ அங்க அந்த போர்ட்டல்ல வந்து உங்களுக்கான எக்ஸாம் பேப்பர்ஸ், அடுத்தது உங்களுக்கான வந்து ப்ராஜெக்ட்ஸ் அது பத்தின அ டிஸ்கிரிப்ஷன் இல்லாட்டி அந்த என்ன மாதிரி இப்போ உதாரணமா இப்ப நாங்க ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி எடுத்தோம்னா அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு இந்த பேமெண்ட் மெத்தட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் ஓர் இதுல போய் நாங்க இப்போ பேமெண்ட் பே பண்றது அப்படின்னு எல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து இந்த ஸ்டூடெண்ட் போர்ட்டலை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் போர்ட்டலுமே ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் தான். ஓகேயா? ஸோ இதுவரை சொன்னது விளங்கிச்சா? என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்டா என்ன, நாங்க வந்து எங்கெங்க இது வந்து யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி. ஸோ சொன்னா ஈஸியா இருக்கும். மெசேஜ்ல இருந்தாலும் போடுங்க. ஸோ நாங்க அடுத்தது பார்ப்போம். அடுத்தது இவங்க ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்காங்க. இப்போ நாங்க சொன்ன மாதிரி ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம், அடுத்தது வந்து அமேசான் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் சிஸ்டம், அடுத்தது இஆர்பி சிஸ்டம். ஸோ நான் உங்களுக்கு இப்போ ஒரு இஆர்பி சிஸ்டம் ஷேர் பண்றேன். ஸோ கொஞ்சம் டைம் தாங்க. ஸோ இது தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? நவ் ஷபா, ஸ்க்ரீன் தெரியுதா? ஹலோ. ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு இஆர்பி மாடியூல். ஓகேயா? இந்த இஆர்பி சிஸ்டம் இப்போ நாங்க பார்த்தோம். என்னது நான் சொன்னேன். இப்போ இஆர்பியுமே ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் சொல்லி இது வந்து வெப் அப்ளிகேஷன் இன்னும் வந்து மொபைல்ல கொண்டு வரல. இது வந்து நான் ஒர்க் பண்ற கம்பெனியில வந்து இப்போ கரண்ட்லி அவங்க செஞ்சுட்டு இருக்கிறது. இது வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்கு. இதுல இப்போதைக்கு அப்டேட் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இப்ப சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது ஒரு மொடியூல். அதாவது இஆர்பிக்குள்ள வார என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங்குள்ள வார ஒரு மொடியூல் தான் இந்த சப்ளை செயின். ஸோ இங்க என்ன செய்வாங்கன்னா இப்போ ஒரு ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்டை அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா அந்த ப்ராடக்டை வந்து எங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க, எத்தனை பேருக்கு கொடுக்க போறாங்க, எந்த மாதிரி ரீட்டைல் செய்ய போறாங்க. ஸோ ஆஹ் அந்த மாதிரியான விஷயத்துக்காக வேண்டி தான் இந்த சப்ளை செயின் மொடியூல வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல சப்ளையர் இருப்பாங்க, ஸ்டாக்ஸ் இருக்கும், இன்வென்டரி இருக்கும். ஸோ இதுல வந்து இந்த ஸ்டாக்ஸ் இப்போ ஒரு ஸ்டாக்ஸை வச்சுட்டு எந்தெந்த லொகேஷனுக்கு அவங்க கொடுக்க போறாங்க அந்த மாதிரி சொல்றது தான் இந்த சப்ளை செயின் மொடியூல் மேனேஜ்மெண்ட்ல நடக்குது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு இந்த டைல்ஸ் மாதிரி இருக்கிறது ஒவ்வொன்றுமே அதுல உள்ள ஃபீச்சர்ஸ். ஸோ மெயினா இருக்கிறது இந்த கலர்ஸ்ல இருக்கிறது வந்து ஒவ்வொரு மொடியூல். ஸோ இதுல பாருங்க ஐட்டம் டிரான்ஸ்ஃபர் மேனேஜ்மெண்ட், அடுத்தது ப்ரொசீஜர் ப்ரொக்யூட் டு பே, சாரி P2P மொடியூல்னு சொல்லுவாங்க, ப்ரொக்யூட் டு பே.
அடுத்தது வந்து சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட், அடுத்தது வந்து கஸ்டமர் ஆர்டர் மேனேஜ்மெண்ட், அடுத்தது வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் பேயபிள். இது வந்து ஒவ்வொரு மாடியூல். ஸோ இப்போ இதுல வந்து எப்படி சொல்லுவாங்கண்டா, இந்த 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 இஆர்பி மொடியூலுக்கு கீழே பல கம்பெனிஸ் வந்து எங்களால இன்புட் பண்ணிடலாம். உதாரணமா இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இதுல ஒரு லொகேஷன் போட்டிருக்கும், கிரீன் பார்க் காக்கியா ஹெட் ஆஃபீஸ் கம்பஹாண்டு. இப்போ ஒரு கிரீன் பார்க்னு சொல்ற காக்கியாட மொடியூல் தான் இது. இதே நாங்க வந்து ஒரு ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியோ ஆர் இல்லாட்டி வேற ஏதாவது வுட் பிஸ்னஸோ சம்திங், இந்த ஸ்டாக் பிஸ்னஸ் செய்யறவங்க, ரீட்டைல் பிஸ்னஸ் செய்யறவங்க எந்த கம்பெனியா இருந்தாலும் ஒரு வெப் அப்ளிகேஷனை செஞ்சு அவங்களுக்கு மாதிரி நாங்க எக்ஸஸ் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஈஸியா சொல்ல போற உதாரணம்னு சொன்னா, இப்ப நீங்க அந்த ஸ்டூடெண்ட் போர்ட்டலே எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒவ்வொருத்தருக்குமே ஸ்டூடெண்ட் போர்ட்டல் தருவாங்க. இப்போ எந்த ஸ்டூடெண்ட் போர்ட்டலை இன்னொரு ஸ்டூடெண்டால பார்க்க இயலாது. உதாரணமா ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு கீ எக்ஸஸ் இருக்கும், ஒவ்வொருவருக்குமே யூனிக் ஐடி இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே இந்த அப்ளிகேஷன் ஒன்று தான் செய்வாங்க. பட் எக்ஸஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. கம்பெனிஸோ இல்ல அந்த பிஸ்னஸ் செய்யறவங்களுக்கோ ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் வந்து இப்போ உங்களுக்கு விளங்கிடுச்சு. ஒரு லார்ஜ் சாஃப்ட்வேர் சிஸ்டம். இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கவர்மெண்டால யூஸ் பண்ண அதுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேயா? ஸோ இதுல அடுத்தது என்ன பார்க்க போறோம்டா, இந்த இந்த சிஸ்டத்துக்கு வந்து பல மாதிரி எப்படி சொல்றது, லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு என்டர்பிரைஸ் சிஸ்டமுமே ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருக்கும். இப்ப சில கம்பெனி ஜாவாவை மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்க இந்த மொடியூல்ல படிக்க போறது வந்து ஜாவா எஸ்சி, ஜாவா இஇ தான் படிக்க போறோம். ஸோ மற்ற கம்பெனிஸ் வந்து பிஹெச்பி, சில கம்பெனிஸ் வந்து நெக்ஸ்ட் ஜேஎஸ். இப்போ இந்த 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 இஆர்பி மொடியூல் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப் அப்ளிகேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெக்ஸ்ட் ஜேஎஸும் போஸ்ட் கிரே எஸ்கியூஎல் தான் இங்க யூஸ் பண்றாங்க பேக்எண்ட் டேட்டா பேஸுக்கு. ஓகேயா? ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுக்குமே நெக்ஸ்ட் ஜேஎஸ் தான் யூஸ் பண்றாங்க. சில நீங்க வந்து இப்போ இப்போ உதாரணமா நாங்க ஒரு ஷாப்பிங்க்கு போறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. அங்க வந்து எங்களோட பில் போடுறதுக்கு ஒரு பில்லிங் மெஷின்ஸ் வச்சிருப்பாங்க தானே, அதுல எல்லாம் வந்து ஜாவா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே போல நீங்க புக்கிங் பண்றதுக்கு ஜாவா யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். உதாரணமா இப்ப நான் அடுத்தது சொல்றேன். இது தெரியுதா? அர்வியான்ற ஒரு வெப் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா, இல்ல ஹாஸ்பிட்டல் போறீங்க, அங்க யாரையாவது டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் எடுக்க போறீங்க அந்த மாதிரிண்டா அதுக்கான புக்கிங் அப்ளிகேஷன்ஸ் தான் இது. ஸோ இது வந்து ஃபின்லாண்ட்ல யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க புக் பண்றது, உங்களோட டைம் ஸ்லாட், இந்த ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ இதுவுமே ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் தான். எங்க பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்றாங்க, எங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்கன்னு விளங்கணும். ஸோ இது வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ற புக்கிங் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இங்க யூஸ் பண்றது வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு ரியாக்டும், பேக் எண்டுக்கு வந்து நெக்ஸ்ட் அண்ட் போஸ்ட்கிரேஸ்கியூஎல் யூஸ் பண்றாங்க டேட்டா பேஸுக்கு. ஸோ இதை வச்சு தான் வந்து இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கு மாறுபடுது. ஓகேயா? ஸோ
இப்போ நீங்க யூஸ் பண்ற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணி சொல்லலாம், இல்லாட்டி மெசேஜ்ல போடலாம். நீங்க கரண்ட்லி யூஸ் பண்றீங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன். ஸோ அது வந்து என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுக்கு ரிலேட்டடா இருக்கணும். தெரிஞ்ச சொல்லுங்க மெசேஜ்ல. பேங்கிங் ஆப் யூஸ் பண்ற ஆட்கள் இருக்கீங்க தானே? ஹெச்என்பி, பீப்புள்ஸ் பேங்க், அமானா அந்த மாதிரி. அதெல்லாம் வந்து என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுக்குள்ள வரும். ஸோ வேற யாரும் சொல்லுங்க. நௌஷபா, ஹஸ்னி, அமேசான். ஆனா அமேசான் வந்து ஸ்ரீலங்கால அவைலபிள் இல்ல. அதுக்கு பதிலா நாங்க இங்க டராஸ், அதே போல தெமு அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. வேற திவ்யா, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ்? தெமு ஓகே, நான் சொல்லிட்டேன் தெமு. இப்ப நீங்க வந்து அவுட் ஆஃப் அதை யோசிக்கணும். இப்ப இந்த பேங்கிங் ஆப் சொன்னேன் தானே, நூன் யூசிங் இன் கேஎஸ்ஏ, வாட்ஸ்அப் பிஸ்னஸ், ஓகே அதுவுமே வரும். ஓகே ஓகே. கேஎஸ்ஏயோ யூஎஸ்ஏயோ? ஓகே, பேங்கிங் ஆப்ஸ் கீல்ஸ்ல யூஸ் பண்றது. ஓகே கேஎஸ்ஏ. ஓகே ஓகே, நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன் நூன். ஓகே, அப்போ பிஸ்னஸ் மாடியூல்ஸை கவர் பண்ற எல்லாமே கிட்டத்தட்ட என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் இங்கே வந்து பிராண்டிக்ஸ், மாஸ் ஹோல்டிங்ஸ், ஸ்ரீலங்கன் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் அவங்க மெயினாக வந்து இந்த என்டர்பிரைஸ், அதாவது இஆர்பி இல்லாட்டி என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் தான் கூடுதலாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது. ஓகேயா? ஸோ இங்க வந்து ஜாவா படிச்சிருப்பீங்க சில பேருக்கு சில ஒரு சில லாங்குவேஜ் தான் வந்து பரிச்சயமா இருக்கும் இல்லையா? ஸோ இதுல எக்ஸாம்பிள் சினாரியோ தந்திருக்காங்க பாருங்க. ஆன்லைன் ஷாப்பிங் சிஸ்டம். இப்போ அதுல வந்து நீங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் சிஸ்டம், உதாரணமா தெமு எடுத்துக்கொள்வோம். இங்க அதிகமா இப்ப அதுதான் யூஸ் பண்றாங்க ஸ்ரீலங்கால. ஸோ அந்த தெமுல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆப்ல நீங்க வந்து உள்ளுக்க போகணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்னது சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து அந்த கிரெடென்ஷியல் வந்து தொடர்ந்து யூஸ் பண்றதுக்கு யூசர் லாகின் இருக்கும். ஸோ அதுதான் சொல்றாங்க. அடுத்தது ப்ராடக்ட் கேட்டலாக். நீங்க பார்த்திருப்பீங்க, தெமு உள்ள போனோன்னேவே வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டஃப்ஸ் வரும். அதாவது உமனுக்கு, மென்னுக்கு, கிட்ஸுக்கு அந்த மாதிரி. அடுத்தது வந்து டெக்கோஸ் ஐட்டம். ஸோ அதுதான் ப்ராடக்ட் கேட்டலாக் சொல்றாங்க. அடுத்தது ஷாப்பிங் கார்ட். நாங்க வந்து ஏதாவது எங்களுக்கு விருப்பமான திங்ஸை வந்து அதுல எட் பண்றது எட் பண்றதுக்கு இந்த ஷாப்பிங் கார்ட்ல நீங்க பார்க்கலாம். அடுத்தது பேமெண்ட் சிஸ்டம். ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே வேர்ல்ட் வைடு அவைலபிளா இருக்கணும்னு சொல்லி தெமுலாம் வந்து கூகுள் பேலேருந்து எந்த மாதிரியான பேமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ அந்த பேமெண்ட் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ரைஸ் அப்ளிகேஷன்ஸ்குள்ள வர சினாரியோஸ். ஓகேயா? ஸோ ஆர்டர் ட்ரெக்கிங் தெரியும். இப்போ நீங்க ஒரு ஒரு திங்ஸை ஒன்று வாங்கி அதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால அந்த ஆர்டர்ஸை வந்து ட்ரெக் பண்ண முடியும் இல்லையா? அடுத்தது வந்து பார்ப்போம், சேலஞ்சஸ் இன் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல சேலஞ்ச் ஒன்று சொல்றாங்க, ஹேண்ட்லிங் 1000 ஆஃப் யூசர்ஸ். இப்போ உங்களுக்கே தெரியும் என்னது நெட்வொர்க் டிராஃபிக் நடக்கும். இப்போ நிறைய பேர் வந்து ஒரே ஆப்பை யூஸ் பண்ண போகும்போது அதில் வந்து யூசர்ஸ் வந்து 1000 ஆஃப் யூசர்ஸ் கூடுவாங்க. இப்போ
நீங்க உதாரணமா பிளே ஸ்டோர்ல நீங்க ஒரு உதாரணமா நீங்க வச்சுக்கொள்ளுங்க இந்த டெமோயே நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு பக்கத்துல போட்டிருப்பாங்க 1.7 மில்லியன் யூசர்ஸ் யூசிங் திஸ் ஆப் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் தான் வந்து என்னது இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ல அவங்க எதிர்நோக்க போறாங்க. ஸோ ஆஹ் என்ன சொல்றேன், இதுக்கான இப்ப வழிமுறைகள் வந்து நிறைய வந்துட்டு இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்தாலுமே அது டெக்னாலஜியை வச்சு அது வந்து நல்லாவே குறைச்சிறதுக்கு இடையில வந்து இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னக்கையா இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. ஏடபிள்யூஎஸ் வந்து ஒரு நாள் டவுன் ஆகிருச்சு அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க போஸ்ட், நீங்க லிங்க்டின் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தா. ஸோ அதெல்லாம் வந்து சில நேரம் இந்த யூசர்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றதுனால நடக்கக்கூடியதா இருக்கு. அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ரிக்குவயர்மெண்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இப்போ நாங்க கொடுக்குற எங்களோட ஃபோன் நம்பர்ஸ், எங்களோட கிரெடென்ஷியலை கொடுக்குற இமெயில்ஸ், ஸோ அதெல்லாம் சில வேலையில வந்து என்ன செய்யற லீக் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமா பார்த்தோம்னா இப்போ புதுசா வந்து இப்போ ஒரு மாசத்துக்குள்ளன்னு நினைக்கிறேன், இந்த மார்ச் பிகினிங்ல சொல்லியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல என் டு என்கிரிப்ஷன் வந்து இனி இருக்காது. அதனால உங்களோட செட்ஸ், உங்களோட கால்ஸ் லாக்ஸ் எல்லாம் வந்து லீக் ஆக வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்க யூஸ் பண்ற வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து என் டு என் என்கிரிப்ஷன் இருக்கு. இதனால எங்களோட செட்ஸையோ ஓர் எங்களோட கால் லாக்ஸையோ வந்து வெளியாளால எங்களால பார்க்க முடியாதமே இருக்கும். ஓகே, சாரி சாரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் டேட்டா பேஸ். ஸோ இப்போ ஒரு எப்புக்கான டேட்டாஸ் அவங்க வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணும்போது எங்களுக்கு லார்ஜ் ஸ்டோரேஜ் வேணும். ஸோ அதுக்காக வேண்டி இப்போ கிளவுட்ல யூஸ் பண்றாங்க. ஸோ அதில் இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த PostgreSQL, MongoDB அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க இப்போ AWS சேவை இல்லாட்டி அது பேர் என்ன, சாரி எனக்கு டக்குனு நீங்கள் என்ன வரல, ஃபயர், கூகுள் ஃபயரா சம்திங், அதுல எல்லாம் வந்து டேட்டா. இந்த மாதிரி இப்போ நான் முன்னா PostgreSQL, ஸோ வெப் அப்ளிகேஷன், ஸோ அதுவுமே PostgreSQL தான் யூஸ் பண்றாங்க. நீங்க வந்து SQL, PostgreSQL, அடுத்தது வந்து MongoDB அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. லாஸ்ட் இயர் வந்து செமஸ்டர்ல டேட்டாபேஸ் மாடியூல்ஸ்ல அந்த டேட்டாபேஸ் சிஸ்டத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? அடுத்தது வந்து சிஸ்டம் ரிலையபிலிட்டி. ஸோ சிஸ்டம் ரிலையபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சேலஞ்சஸ்னா, இப்போ சிஸ்டத்தில் நாங்கள் இப்படியான வேலைகள் செய்ய போக்குள்ள எங்களுக்கு அந்த சிஸ்டத்தை ரன் பண்ணிக்கொள்றதெல்லாம் வந்து பிரச்சனையா இருக்கும். ஓகேயா? அடுத்தது இன்டகிரேஷன் வித் அதர் சிஸ்டம். ஸோ இன்டகிரேஷன் வித் அதர் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா இப்போ என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனை இன்னொரு சிஸ்டத்தோட வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் சொல்ற மாதிரி ஏடிஎம் மிஷின் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஸோ பேங்கிங் ஆப் இருக்கு, அந்த பேங்கிங் ஆப் இருக்கு, அதே டைம்ல அந்த ஏடிஎம் மெஷினுக்கும் இந்த பேங்கிங் ஆப்புக்குமே கனெக்ஷன் இருக்கும். இப்போ நீங்க வந்து ஏடிஎம்ல போய் டிரான்சாக்ஷன் பண்றீங்களோ ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை, அந்த அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து உங்களுக்கு உங்களோட ஆப்புக்கு வரும். ஸோ இந்த ஆப்பும் இந்த சிஸ்டமும் இன்டகிரேஷன் பண்ண போக்குல அங்கேயுமே ஒரு சேலஞ்ச் வரும். ஸோ இதுதான் இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்குள்ள ஒரு கிரியேட் பண்ணக்குள்ள நாங்கள் எதிர்கொள்ள சேலஞ்சஸ். ஓகேயா?
ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனில் என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக வந்து ஜாவா, பைத்தன், ஜாவா ஸ்கிரிப்ட். அடுத்தது ஃப்ரேம் ஒர்க்காக வந்து ஸ்ப்ரிங். ஸோ ஜாவாவோட ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து ஸ்ப்ரிங் பூட். பைத்தன்ற ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து டிஜங்கோ. அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து நோட் ஜேஎஸ். இப்போ வந்து மாடர்ன் டெக்னாலஜியாக வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து செய்கிறது வந்து நோட் ஜேஎஸ்க்கு தான் மாறுறாங்க. ஒரு சில கம்பெனிஸ் ஜாவால இருக்காங்க, இல்லாட்டி நோட் ஜேஎஸ். பைத்தன் வந்து என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்துறது குறைய, ஆனால் இப்போ ஜாவாவிலேருந்து அப்படி சேஞ்ச் ஆகுறாண்டா வந்து பைத்தன், டிஜங்கோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற ஆளாக இருந்தால் உங்களுக்கு வந்து விளங்கிடுச்சணும். நாங்கள் வந்து ஏபிஐ எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி நாங்கள் வந்து டேட்டாபேஸ் ஏபிஐ இந்த பைத்தனில் செய்கிறேன்டா அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட் ஏபிஐ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக வந்து இப்போ நான் காட்டின அந்த ஒலு இஆர்பியில் வந்து ரெஸ்ட் ஏபிஐ தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜியில் வந்து என்கியூவில் ரியாக்ட் ஃப்ளட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்கியூலர் தான் இப்போ பாப்புலராக இருக்குது. என்கியூலரும் ரியாக்டும். ஃப்ளட்டர் வந்து யூசேஜ் குறைய. ஓகே, அடுத்தது வந்து ஏனெண்டா இப்போ யூஸ் பண்ணுறவங்க ஆண்ட்ராய்டும் யூஸ் பண்ணுவாங்க, ஆப்பிளும் யூஸ் பண்ணுவாங்க தானே, ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆண்ட்ராய்டுலேயும் சப்போர்ட் பண்ணணும். அதே டைமில் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து ஆப்பிள்லேயும் என்ன சப்போர்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் ரியாக்டில் ஃப்ளட்டர் வந்து ரெண்டுக்கும் யூஸ் ஆகுது, என்கியூலர் வந்து எதுக்கும் ஒன்றுக்கு தான் யூஸ் அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. சரியா தெரியலை, அதை ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோம்னா டேட்டாபேஸ் சொன்ன மாதிரி வந்து PostgreSQL, MySQL போட்டிருக்காங்க. ஓகேயா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். வை ஜாவா ஃபார் என்டர்பிரைஸ் சிஸ்டம். நாங்கள் வந்து இந்த மொடியூலில் கவர் பண்ண போகிறது ஜாவா, பைத்தன், மற்ற இதெல்லாம் இல்லை. ஸோ ஏன் இங்கே வந்து ஜாவாவை வந்து என்டர்பிரைஸ் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் மற்றதை பார்க்க ஜாவா வந்து பாப்புலராக இருக்குன்றது தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சொல்கிறாங்க பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். அப்போது எந்த பிளாட்ஃபார்முக்காகவும் நாங்கள் ஜாவா யூஸ் பண்ணணும். அடுத்தது ஸ்ட்ராங் ecosystem. அடுத்தது லார்ஜ் கம்யூனிட்டி அண்ட் செக்யூர் அண்ட் ஸ்கேலபிள். இப்போ நீங்கள் போக போக இந்த மொடியூல் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் வந்து ஸ்ட்ராங் ecosystem சொல்கிறாங்க, ஜாவா எஸ்சிக்கும் ஜாவா இக்கும் என்ன வந்து டிஃபரெண்ட், அந்த மாதிரி வந்து போக போக உங்களுக்கு தெரியும். ஓகேயா? அடுத்தது இதில் பாருங்க, ஜாவா எஸ்சியும் ஜாவா இயும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாவா எஸ்சி பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ். சில அப்ளிகேஷன்ஸ் வந்து மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு, சிலது வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் இருக்கு. இப்போ ஜாவா எஸ்சி வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் சொல்றாங்க. இந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தான் வந்து இப்போ நான் காட்டின ஓலோ இஆர்பியா இருக்கட்டும், அது வந்து இப்போதைக்கு அது டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தான் இருக்கு. இன்னுமே அது வந்து மொபைல் அப்ளிகேஷனுக்கு அவங்க செய்யலை. பட் நெக்ஸ்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் வந்து மொபைல் விவ்ல பார்க்கலும். ஓகேயா? அடுத்தது வந்து ஜாவா இஇ, இதுக்கு சொல்கிறாங்க என்டர்பிரைஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி. என்டர்பிரைஸ் சிஸ்டம்ஸ் நான் சொன்னேன், இந்த ஏடிஎம் மிஷின்ஸ், அடுத்தது பில்லிங் மிஷின்ஸ், அடுத்தது வந்து கீஸ்ல யூஸ் பண்ணுற பில்லிங் மிஷின்ஸ், அதெல்லாம் வந்து என்டர்பிரைஸ் சிஸ்டம். ஸோ இதுக்கு வந்து ஜாவா இஇ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரன் ஆன் அப்ளிகேஷன் சேவர்ஸ். இப்போ
ஏடபிள்யூஎஸ் சேவர்ஸா இருக்கட்டும், கிளவுட் சேவர்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இந்த ஜாவா எஸ்சியும் ரன் பண்ணலாம், ஜாவா இயும் ரன் பண்ணலாம். மொத்தத்துல ஜாவா ரன் பண்ணலாம். ஸோ அதனால இந்த என்டர்பிரைஸ் சிஸ்டம்ஸ்ல ஜாவா யூஸ் பண்றாங்க. ஓகே, அடுத்தது பார்க்க போறோம் கம்போனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர், சிபிஏன்னு சொல்லுவாங்க. இது வந்து மாடியூல்ல நான் நினைக்கிறேன் ஒரு யூனிட்ல இருக்குன்னு. இப்போ இங்க வந்து சும்மா மேலோட்டமா இன்ட்ரடக்ஷன் தானே, ஸோ அதில் சொல்றேன். பில்ட் அப்ளிகேஷன் யூசிங் ரீயூசபிள் கம்போனன்ட்ஸ். ஸோ ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போக்கில் நாங்கள் ரீயூசபிள் பண்ணக்கூடிய கம்போனன்ட்ஸை வச்சு இந்த கம்போனன்ட் பேஸ் ஆர்கிடெக்சரை செய்வோம். அடுத்தது வந்து லொகிங் கம்போனன்ட். அடுத்தது உங்களுக்கு லொகிங் கம்போனன்ட் தான் தெரியும். நீங்கள் எந்த ஒரு சிஸ்டமாக எடுத்தீங்கன்றாலும் அது வந்து பிசைட் இந்த என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர், சாரி என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனை தள்ளிண்டாலுமே உங்களுக்கு லொகிங் கம்போனன்ட் இருக்கும். அடுத்தது வந்து பேமெண்ட் கம்போனன்ட். ஸோ ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் வந்து கட்டாயமாகவே இந்த பேமெண்ட் கம்போனன்ட்டை வச்சுக்கொள்ளும். அந்த பேமெண்ட் கேட்வே இருக்கும் ஒவ்வொன்றுக்கும். இந்த ஸ்டாக்ஸ் பிஸ்னஸ் அந்த மாதிரி செய்ய போக்கில் பேமெண்ட் கம்போனன்ட் தேவை. அடுத்தது வந்து யூசர் மேனேஜ்மெண்ட் கம்போனன்ட். ஸோ யூசர் மேனேஜ்மெண்ட் கம்போனன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் பேனல், அடுத்தது வந்து யூசருக்கு ஒரு ப்ரொஃபைல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து சொல்லுவோம் யூசர் மேனேஜ்மெண்ட் கம்போனன்ட். உதாரணமா சொல்றேன், அந்த டெமோல எங்களுக்கு இருக்கிற ப்ரொஃபைலை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஓகேயா? அடுத்தது வந்து பார்க்க போறோம் செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன். ஓகே, இதுல வந்து எப்படி இந்த என்டர்பிரைஸ் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனை வந்து செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்குது. ஒன்று வந்து டிவைட் சிஸ்டம் இன்டு லேயர்ஸ், ஒவ்வொரு லேயர்ஸா பிரிக்கிறாங்க. இன்னும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ். ஸோ இது வந்து மேக் சிஸ்டம் ஈஸியர் டு மெயின்டைன். இப்போ நீங்க பொதுவா எடுத்தாலுமே ஒரு கோடி, இப்போ வைப் கோடிங் வந்ததுக்கு பிறகு மிச்சமே ஈஸி. இப்போ நாங்க வந்து ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்றதுன்றது, அதாவது ஏஐ டூல்ஸ் வந்ததுக்கு பிறகு இந்த கிளவுட், அடுத்தது வந்து இந்த வெர்ஷல், அந்த மாதிரி வைப் கோடிங் சிஸ்டம் வந்ததுக்கு பிறகு இப்போ நான் ஐடி இருக்கிறவங்களுமே கோடிங் தெரியணும் இல்லை, அவங்க என்ன சிஸ்டம் இது வேணும், ஃப்ரண்ட் எண்டுக்கு இது வேணும், பேக் எண்டுக்கு இது வேணும், அந்த மாதிரின்னு சொல்ல போக்கில் எங்களால் ஒரு சிஸ்டத்தை வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா? ஸோ அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களாலேயுமே நீங்கள் நல்ல வைப் கோடிங் இப்போ யூஸ் பண்ணுறது தானே, யூஸ் பண்ண போக்கில் நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தா சரி, இப்போ எனக்கு ஒரு போர்ட்டல், இந்த மாதிரி போர்ட்டல் வேணும், அதில் ப்ரொஃபைல் இருக்கணும், லாகின் சிஸ்டம் இருக்கணும், அதுக்கு இந்த ஏபிஐ இது எல்லாமே அதுகிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எப்போ தந்துடும். ஆனால் அதில் இன்னும் இருக்கிற இஷ்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா டீபக்கிங் வந்து லேட் ஆகும். அண்ட் அது மெஷின் உருவாக்குற கோட் தானே, இப்போ அதுக்குமே டீபக்கிங்க்குமே ஏஐ வந்து இப்போ வர தொடங்கிட்டு. ஸோ இதனால நிறைய கம்பெனிஸ்ல வந்து இந்த எஸ்சி ஆக்கள் வந்து ஜூனியர்ஸ் அந்த மாதிரி தேவைப்படாத மாதிரி இந்த ஏஐ வந்தது அப்புறம் இன்னும் மிச்சம் இயர்ஸ் போக மிச்சமே இந்த டெவலப்பர்ஸ் இது வந்து குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன். தேவை இருக்கும், ஆனா அந்த அளவு இல்லை, ஏஐ செய்ய போக்கல. ஸோ அடுத்தது பார்ப்போம் என்டர்பிரைஸ் ஜாவா பீன்ஸ், இஜேபி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மொழியில மெயினா கன்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அடுத்தது இது ஜாவா ஜாவா சிக்கு போடுறாங்க என்டர்பிரைஸ் ஜாவா பீன்ஸ். ஸோ டெக்னாலஜி ஃபார் என்டர்பிரைஸ் ஜாவா அப்ளிகேஷன்ஸ். இது என்ன, இந்த என்டர்பிரைஸ் ஜாவா பீன்ஸ் வந்து என் குரல் கேக்குதா? எதுவும் ஸ்ட்ரக் ஆவினா கொஞ்சம் சொல்லுங்க. ஓகேயா? பிரச்சனைன்னு சொல்லுங்க.
ஸோ இந்த என்டர்பிரைஸ் ஜாவா பீன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கண்டா என்டர்பிரைஸ். ஸோ இங்க என்னால நடக்குதுன்னா ஹேண்டில் மேனேஜ்மெண்ட். ஸோ டேட்டா பேஸ் படிச்சிருந்தா கன்கரன்சி என்னன்னு விளங்கிடுச்சு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் டிரான்சாக்ஷன்ஸ், அடுத்தது செக்யூரிட்டி எல்லாம் மேனேஜ் பண்ணுது இந்த ஜாவா பீன்ஸ். ஓகேயா? ஸோ இந்த மொடியூல்ல நீங்க இப்ப படிச்சு என்ன லேர்ன் பண்ணுவீங்கடா ஃபுல்லாவே என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர். இது கோடிங் இல்ல இந்த மொடியூல்ல, முழுக்க தியரி தான். பட் உங்களுக்கு வந்து விளங்கிடுச்சோன்னு இந்த மாதிரி இல்லை. ஸோ என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர், ஜாவா இஇ டெக்னாலஜிஸ், அடுத்தது கம்போனன்ட் பேஸ்ட் டெவலப்மெண்ட், அடுத்தது வந்து டேட்டா பேஸ் இன்டகிரேஷன். இந்த இவ்வளவுமே எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து கெயின் பண்ணி கொள்ளலாம், லேர்ன் பண்ணி கொள்ளலுமா இருந்துச்சு. ஸோ இதுல இருந்து நீங்க ஸ்கில்ஸ் என்ன கெயின் பண்ணி கொள்வீங்களாண்டா டிசைன் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், அடுத்தது டெவலப் பேக்கெண்ட் சிஸ்டம், அண்டர்ஸ்டாண்ட் ஸ்கேலபிள் ஆர்கிடெக்சர்ஸ், அடுத்தது வந்து ஒர்க் வித் என்டர்பிரைஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ். அப்போ நாங்கள் முன்னக்க பார்த்தோம். இப்போ நீங்கள் வந்து உதாரணமாக அந்த ஒலு இஆர்பியை எடுத்துக்கொள்வோமே. ஸோ அந்த ஒலு இஆர்பியில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒலு இஆர்பியை டிசைன் பண்ணுறதுக்குமே எங்களுக்கு டிசைனிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு மாடியூல் இருக்கு யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மாடியூல்னு நினைக்கிறேன். ஸோ அது படிக்கிறது மூலமா நீங்க வந்து எப்படி டிசைன் பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிய வரும். அடுத்தது வந்து பேக்கெண்ட் சிஸ்டம் எப்படி டெவலப் பண்றது, அடுத்தது வந்து இந்த ஆர்கிடெக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது, அடுத்தது வந்து இந்த என்டர்பிரைஸ் ஃப்ரேம் ஒர்க்கோட நீங்க ஒர்க் பண்ணிடலாம். உதாரணமாக சொன்ன மாதிரி டிஜெங்கோ, ஸ்ப்ரிங் பூட், அடுத்தது வந்து ரியாக்ட், அந்த மாதிரியான என்டர்பிரைஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடியதான். ஸோ இவ்வளவுதான் இந்த மாடியூல்ற இன்ட்ரடக்ஷன். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது இப்படி வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்கீங்களா, கிரியேட் பண்ணியிருக்கீங்களா? ஓ, அப்படி உங்களுக்கு கிரியேட் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து எந்த கிரியேட் பண்ணுறீங்கடா இல்லை கிரியேட் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுவீங்க, இல்லாட்டி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியும் சொல்லுங்க. இது சில பேர் வந்து ஆக்டிவா இருக்கிற ஆட்கள் வந்து ப்ராஜெக்ட் செய்வாங்க, ப்ராஜெக்ட்ஸ் செஞ்சிருப்பீங்க இந்த ஸ்டூடெண்ட் போர்ட்டல் மாதிரி. ஸோ இந்த மாடியூல் விளங்கிச்சா? என்ன இந்த மாடியூல்ல படிக்க போறோம், என்னது நெக்ஸ்ட் எங்கட இந்த மாடியூல்ல இருந்து என்ன கெயின் பண்ணி கொள்ளணும்னு விளங்கிச்சா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச என்டர்பிரைஸ் ஃப்ரேம் ஒர்க் ஏதாவது திவ்யா, நௌஷபா சொல்லுங்க. பேசுறது கேக்குது தானே? ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் நீங்க தெரியும் உங்களுக்கு? பைத்தன் 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 ஃப்ரேம் தெரியுமா? ஜாவா தெரியுமா? ஜாவா ஜாவா ஜாவா, பைத்தன், பிஹெச்பி. ஓ, ஆனா பிஹெச்பி வந்து இப்ப யூஸ் பண்றது குறைவு இல்லையா? ஓ, நிருபமா ஜாவா. ஓ, ஜாவா தெரியும். ஸோ ஜாவா ஒரு நீங்க எல்லா லாங்குவேஜையுமே படிச்சணும்னு இல்லை, ஒரு லாங்குவேஜ்ல மாஸ்டர் ஆகுனீங்கன்னா ஸோ இண்டஸ்ட்ரிக்குள்ள எங்களுக்கு போக வந்து ஈஸியா இருக்கும். உதாரணமா இப்போ ஜாவாக்கான கேள்வி வந்து நிறைய கம்பெனிஸ்ல வந்து அதிகமாவே இருக்கு. நான் சொன்ன மாதிரி இப்போ ஐஎஃப்எஸ்ல வந்து ஜாவா ஸ்ப்ரிங் பூட் தான் வந்து செய்யறாங்க. கைசன்ஸ் குரூப்லயும் ஜாவா ஸ்ப்ரிங் பூட் தான் செய்யறாங்க. நிறைய கம்பெனிஸ் ஜாவா ஸ்ப்ரிங் பூட் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன்.
வேற எதுவும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேட்கலும். எதுவும் டவுட்ஸ்? டவுட்ஸ் எதுவும்னா மெசேஜ்ல போடுங்க. ஸோ இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் சொல்றீங்களா? இப்போ உதாரணமா ஒரு நாங்க பார்த்த எக்ஸாம்பிள்ல இருந்து கேட்குறேன். ஸோ நாங்க இப்போ ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் சிஸ்டம் ஒன்றும் பில்ட் பண்றோம்னு வச்சுக்கொள்ளுங்க. பில்ட் பண்ண போக்கல்ல இப்போ அந்த சிஸ்டத்துக்கு எங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து தேவைப்படும் சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் சொன்னீங்கன்னாலே ஒரு சிஸ்டத்தை ஃபுல்லா பில்ட் பண்ணிடலாம். சும்மா சொல்லுங்க. நீங்க டெமோவா இமேஜின் பண்ணி சொல்லுங்க. இப்போ அந்த சிஸ்டத்தை நாங்க வந்து பில்ட் பண்ண போறோம். அதுக்கு என்ன எங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? நாங்க இப்ப பார்த்தோம். மெசேஜ்ல சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சொல்லுங்க. இப்ப நானே ஒன்று சொல்றேனே, எங்களுக்கு லொகின் தேவை இல்லையா? ஸோ லொகின் கம்போனன்ட் எங்களுக்கு தேவை. ஸோ லொகின் நாங்க லாகின் பண்ணி எங்களுக்கு உள்ள போகலாம். அடுத்தது ஹோம் பேஜ். ஓகே, ஹோம் பேஜ். அடுத்தது இப்போ ஹோம் பேஜ்ல வந்து என்ன இருக்கும்? ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்கும் இல்லையா? அடுத்தது இப்போ நாங்க ஒரு திங்ஸ் வாங்குறோம். அந்த திங்ஸ் எங்களுக்கு பிடிச்சிட்டு இப்போ நாங்க அதை வெயிட்டிங் லிஸ்ட்டுக்குள்ள போறோம்னா நாங்க என்னத்துல போடுவோம்? ஷாப்பிங் கார்ட் இல்லையா? சொல்லுங்க. திவ்யா ஹோம் பேஜ் சொன்னா அப்படி சொல்லுங்க. வேற எதுவும்? ஷாப்பிங் கார்ட், பேமெண்ட், ஆர்டர் ட்ரெக்கிங் இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் வெர்ஷன். நாங்க ஒரு ஆன்லைன் சிஸ்டம் நாங்க பில்ட் பண்ண போறோம்டா, அதுல பேசிக்கான இது ஃபீச்சர்ஸ் தான் இதெல்லாம். இப்போ நாங்க வந்து 1000 ஆஃப் யூசர்ஸை வந்து ஹேண்டில்ஸ் பண்ற மாதிரி இருக்கணுமே. ஸோ அந்த நம்ம நாங்க ஈஸி இல்லை நாங்க நினைக்கிற மாதிரி இல்லையா? 1000 ஆஃப் யூசர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கான டேட்டா, அவங்களுக்கான கிளவுட், அவங்களுக்கான ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்கணும். செக்யூரிட்டி. ஸோ இது வந்து இப்போ அதுதான் இப்போ நாங்க பார்க்குற தெமோ, அமேசான் அந்த மாதிரியான என்னன்னா லார்ஜ் கம்பெனிஸ். இந்த லார்ஜ் கம்பெனிஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸை ஹேண்டில் பண்றாங்க, ஹியூஜ் டேட்டா பேஸை வச்சிருக்காங்க, அடுத்தது செக்யூர் பேமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, அடுத்தது சேவர்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. சேவர்ஸ் வந்து டேட்டா பேஸ் சிஸ்டத்தில் படிச்சிருப்பீங்க. அதாவது நாங்க வந்து இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் அந்த என்ன சொல்றது, அதாவது இலங்கையில இருக்கிற ஒருத்தர், இந்தியாவுல இருக்கிற ஒருத்தர், யூஎஸ்ஏல இருக்கிற ஒருத்தர் எல்லாருக்குமே எக்ஸஸ் பண்ணக்கூடியது மாதிரி இருக்கும் இல்லையா? நான் சொல்றது விளங்குதா? ஸோ இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸை ஹியூஜ் டேட்டா பேஸை வந்து இந்த அமேசான், தெமோ அந்த மாதிரி என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் இது செய்யுது. ஸோ நீங்க சும்மா வைட் கோடிங் டூல்ஸ் எடுத்து பில்ட் பண்ணி பாருங்க. அது சொல்லும் எந்தெந்த ஃபீச்சர்ஸ் வேணும். அப்போ நீங்க வந்து உங்களோட ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தரும். ஸோ அதுலேருந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளணும். ஸோ அடுத்தது செக்யூரிட்டியில் நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் இந்த ஆன்லைன் சிஸ்டத்தையே எடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த செக்யூரிட்டி டேட்டாஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற சென்சிட்டிவ் டேட்டாஸ் என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆன்லைன் ஷாப்பிங் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணக்கூடிய சென்சிட்டிவ் டேட்டாஸ் எது?
திவ்யா, நிருபமா, நிருபமா, நௌஷபா சொல்லுங்க. லொகின் பண்ணும்போது உங்ககிட்ட என்ன கேட்கும் ஒரு சிஸ்டம்? என்னோட பாஸ்வேர்ட் கேட்கும் இல்லையா? என்னோட பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் வந்து ஓகே யூசர் நேம். ஆனா யூசர் நேம் வந்து சென்சிட்டிவ் டேட்டாவா? இல்ல. எங்களை மாதிரி யூசர் நேம் உதாரணமா பாத்தீங்கன்னா நீங்க இப்போ திவ்யாண்ட பேர்லயே எத்தனையோ யூசர் நேம் இருக்கும். இன்ஸ்டா, அடுத்தது வந்து இந்த டைம் அமேசான். ஸோ யூசர் நேம் வந்து சென்சிட்டிவ் டேட்டாவுக்குள்ள வராது. சென்சிட்டிவ் டேட்டாவில் உங்களோட எங்களோட பாஸ்வேர்ட் வரும். அடுத்தது வரக்கூடியது எங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ், கார்டு. ஓகே, பாஸ்வேர்ட். நாங்க பேமெண்ட் பண்ண போக்குல நாங்க எங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் கொடுப்போமே, அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கே. அதே டைம்ல அது ஒரு சென்சிட்டிவ் டேட்டாவே. பட் இந்த இந்த டேட்டாஸ் எல்லாமே எப்பவுமேன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி பெரிய லார்ஜ் கம்பெனிஸ், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து செக்யூரா தான் இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா பர்சனல் டேட்டாஸ். உதாரணமா பர்சனல் டேட்டாஸ்ல வந்து நாங்க கொடுக்கறது என்னது? பர்சனல் டேட்டாஸ்ல ஃபோன் நம்பர்ஸ், மேலோ ஃபீமேல் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்போம். டேட் ஆஃப் பர்த்லாம். ஸோ அதெல்லாம் வந்து சென்சிட்டிவ் டேட்டா. பட் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் அவ்வளோக்கா வராது. இப்போ உதாரணமா நாங்க சொல்லணும்னா எங்களோட ஃபோன் நம்பர்ஸும் சொல்லிடலாம் பர்சனல் டேட்டாக்குள்ள. ஓகேயா? ஸோ நாங்க பார்த்தோம் என்னென்ன சேலஞ்சஸ் வந்து நாங்க பார்த்தோம். ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய யூசர்ஸை வந்து ஹேண்டில் பண்றது கஷ்டம். ஆனா இப்ப அதுவும் செய்யறாங்க. அடுத்தது வந்து செக்யூரிட்டி. அடுத்தது வந்து இன்டகிரேஷன் பார்த்தோம். அதாவது டேட்டா பேஸுக்கும் இன்னொரு சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ற, அதர் சிஸ்டத்தோட இன்டகிரேஷன் பண்றது. அடுத்தது ஏபிஐஸ், அடுத்தது பேமெண்ட் கேட்வேஸ். இதெல்லாம் வந்து இன்டகிரேஷனுக்குள்ள வரும். ஓகேயா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்க என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணேன்னு பார்த்தோம். ஃப்ரண்ட் எண்டுக்கு என்னது, பேக் எண்டுக்கு என்னது, ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னதுன்னு பார்த்தோம். என்ன ஸோ உங்களுக்கு விளங்கிடுச்சும் தானே? இவ்வளவு சொன்னதுக்கு விளங்கிச்சு தானே? ஸோ ஜாவால நீங்க ஜேவிஎம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாவா வெர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு சொல்லுவான். இன்டர்வியூல எல்லாம் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா ஜேடிகே, ஜேஆர்இ, ஜேவிஎம் இதுக்குள்ள டிஃபரெண்ட் என்னன்னு கேட்பாங்க. அதோட டெஃபினிஷன் கேட்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஜேவிஎம் தெரியுமா? ஜேவிஎம்ன்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாவா வெர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க. இது வந்து ஜேஆர்இயோட பார்ட். இங்கதான் வந்து ஜாவா நாங்க மெஷின் கோட், மெஷின் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவோமே, பைட் கோட் அந்த மாதிரி. இங்கதான் வந்து என்னன்னு சொன்னா இங்க ஜேஆர்இ வந்து ஜாவா பைட் கோட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ பைட் கோட்டா இருக்கிறது இது 010100 இருக்குமே, அப்படி இருக்கிறது வந்து இப்ப மெஷினுக்கு மெஷின் லாங்குவேஜ் அதுதான். மெஷின் அதை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி. ஆனா நாங்க ஹியூமன் இன்டராக்ஷன் போகும்போது இப்போ உதாரணமா இந்த டிஸ்பிளேல நாங்க இந்த இன்டர்ஃபேஸ்ல நாங்க பாக்குறது எல்லாமே அந்த ஜாவா பைட் கோடை வந்து மெஷின் லாங்குவேஜ்ல இருந்து மாத்தி எங்களுக்கு தரதுதான். ஓகேயா? இதுதான் ஜாவா வெர்ச்சுவல் மெஷின். ஸோ இந்த ஜேஇஇஜேஎஸ்சி வந்து என்னது? ஜேஎஸ்சி வந்து ஜேவிஎம்ல தான் ரன் ஆகும். ஜேஇஇ வந்து எதுல ரன் ஆகும்னா அப்ளிகேஷன் சேவர்ஸ்ல ரன் ஆகும். ஓகேயா? இப்ப இன்டெலிஜே சாஃப்ட்வேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாவாக்கு இல்லாட்டி நீங்க வந்து ஜாவாக்கு யூஸ் பண்ற டெக்னாலஜி என்னது? அதாவது ஜாவாவை வந்து கோடிங்க்கு நெட்பீன்ஸ், சிலாக்கள் நெட்பீன் யூஸ் பண்ணுவாங்க, சிலாக்கள் இன்டெலிஜே ஐடி யூஸ் பண்ணுவாங்க.
ஏன்னா தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஎஸ் கோட் மாதிரி ஒரு ஐடி, இந்த நெட் பீன்ஸா இருக்கட்டும், இந்த இன்டெலிஜே ஐடியா இருக்கட்டும். ஓகேயா? ஸோ இதெல்லாம் வந்து ஜேவிஎம்ல ரன் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜாவா எஸ்சிக்கு உதாரணம் வந்து நம்ம ஒரு கால்குலேட்டர் ஆப், அது வந்து ஜாவா எஸ்சி. நாங்க ஃபோன்லயே யூஸ் பண்றதாவும் இருக்கட்டும். அதுக்கு உதாரணம் வந்து ஜாவா எஸ்சிக்கு உதாரணம் கால்குலேட்டர் ஆப். இதே நாங்க ஜாவா இஇஇ உதாரணம் வந்து பேங்கிங் சிஸ்டம்ஸ். ஓகேயா? இதெல்லாம் சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் கோர். இப்படித்தான் படிக்க போறோம். மெயினா வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க பார்க்கலாம். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் பிசினஸ் லாஜிக் அதெல்லாம் ஓகேனா. இஜேபியும் என்டர்பிரைஸ் ஜாவா பீன்ஸும் சொல்லிட்டேன் நான். அது என்டர்பிரைஸ் ஜாவா சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜி. அதுக்கு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் பீன்ஸ் எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, கஸ்டமர் பீன், ஆர்டர் பீன், பேமெண்ட் பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கிற இன்னைக்கிற இன்ட்ரடக்ஷன் அவ்வளவுதான். நான் வந்து அடுத்தடுத்த வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேயா? விளங்கிச்சா எல்லாருக்கும்? எக்ஸ்பிளைன் பண்ணது விளங்குதா? ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் சொல்லுங்க. ஃபாஸ்டா போறேன்டாலும் சொல்லுங்க. நான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி சொல்றேன். நௌஷபா, திவ்யா, நிருபமா, எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். ஆ ஓகே. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. அப்போ உங்களுக்கு விளங்கிட்டு தானே? ஓகே. நாங்க இதோட வந்து கிளாஸை முடிச்சுக்கிடுவோம். என்ன இன்ட்ரடக்ஷன் இவ்வளவுதான். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து 10 o'clock வரையும் நாங்க வந்து ஓகே. 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 தேங்க்யூ நிருபமா. தேங்க்யூ திவ்யா. தேங்க்யூ நஷபா. நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஃபுல்லா கிளியரா எங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட்டை பார்ப்போம். இந்த ஸ்லைடு வேணும் அப்படின்னு சொன்னா நான் வந்து குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகேயா? ஓகே. கிளாஸை நாங்க முடிச்சு கொள்வோமா? ஓகே. நீங்க லீவ் ஆகலாம்.